அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கரிய மாலினும் கண்ணுதல் ஆயினும் உரிய தாமரை மேலுரை வானினும் விரியும் பூதங்கள் ஓர் ஐந்தினும் பெரியர் அந்தணர் பேணுதி என்பதாக கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருகின்றது. இந்த பாடல் எந்த இடத்தில் வருகிறது என்று சொன்னால், ராமனுக்கு முடிசூட்டு விழா நடைபெறப் போகிறது. வசிட்டன் அதற்கு முன்பாக அவனுக்கு அறிவுரை வழங்குகிறான். அந்த அறிவுரைகளிலே மிகவும் முக்கியமானதாக, சிறந்ததாக இந்த பாடல் பல பெரியவர்களால் கருதப்படுகின்றது. அதாவது, கரியமால், திருமால் கருப்பானவர், கண்ணுதல் என்பது சிவபெருமானை குறிக்கும், நெற்றியிலே கண்ணை உடையவர். அதுக்கப்புறமா தாமரை மேல் உரைகின்றவன் பிரம்மன். அப்போ பிரம்மன், விஷ்ணு, சிவன், இந்த மூன்று பேர்களிலும் பெரியவர்கள் அந்தணர். விரியும் பூதங்கள் ஓர் ஐந்தினும் பெரியர் அந்தணர் பேணுதி. இவங்க இந்த மூன்று கடவுளர்களை விடவும், இந்த உலகத்தை விடவும் இவர்கள் பெரியவர்கள். யார்னா இந்த பிராமணர்கள். அப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அறிவுரை என்பது நம்மை சிந்திக்க வைக்கின்றது. கம்பர் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்மை எல்லாம் கொண்டு போவதற்கு அவர் வேறு ஒரு மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற அந்த காவியத்தை அவர் தமிழிலே மொழிப்படுத்தினாலும், தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப அவர் எல்லாவற்றையுமே மாற்றி இருக்கிறார் என்பதாக பல அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்ற போது, இதை ஏன் அவர் மாற்றவில்லை? இது எதனுடைய எதிரொலியாக வருகிறது என்று சொல்லுகின்ற போது, தெய்வாதீனம் ஜகத் சர்வம் மந்திராதீனம் தூ தைவதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணகா மம தெய்வதம். அதாவது, இந்த உலகம் முழுவதும், அண்டபிண்ட சராசரங்கள் அனைத்தும் கடவுளுக்குள் அடக்கம், கடவுள் மந்திரத்திற்குள் அடக்கம், மந்திரம் பிராமணர்களுக்கு அடக்கம். ஆகையினால இந்த பிராமணர்களே நமது தெய்வங்கள். இந்த மாதிரி ஒரு 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 தீமையான, புன்மையான இந்த இந்திய நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதற்கு முந்தைய பகுதிகளிலே நான் உங்களுக்கு சனாதனத்தை பற்றி சொல்லி வந்தேன். இது சனாதனத்தினுடைய ஒரு கூறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனாதனத்தை பற்றி பார்க்கின்ற போது அவர்களுக்கு கடவுள் ஒருவரே என்கின்ற கோட்பாடே கிடையாது. நீங்கள் வேதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வேதங்களிலே ஒரே கடவுள் என்கின்ற கோட்பாடு இருக்கிறதா? இல்லை. அப்போது நான் சொல்லுகின்ற வேதங்கள் என்று சொல்லுவது ஆரியருடைய வேதங்கள், ரிக்கு, யசுர், சாமம், அதர்வணம். இந்த வேதங்களில் ஒரே கடவுள் அப்படிங்கிற இந்த மோனோதெயிஸ்டிக் ஃபிலாசபி இருக்கிறதா என்று சொல்லுகின்ற போது, அது தியாலஜியாகவும் வைத்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு செய்தி அதிலே ஒரு பகுதி இருக்கிறதா என்று சொன்னால் அதிலே இல்லை. அப்போது இந்த ஒரே கடவுள் கொள்கை என்பது இல்லாத இவர்கள் பின்னால் யாரை தெய்வமாக, யாரை கடவுளராக வணங்க வேண்டும் என்பதாக ஸ்லோகங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த வேதங்களை புறந்தள்ளி ஸ்மிருதிகள் வந்துவிட்டன என்பதாக கடந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் புதிர்கள் என்கின்ற நூலிலே அவர்கள் அதை பற்றி விரிவாக விளக்கம் எழுதுகிறதை பார்க்கலாம். இந்திய நாட்டினுடைய விடுதலை, அதனுடைய அந்த விருப்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நூலை படிக்க வேண்டும். அப்போது இதில் மனு ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, இவை ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றன. ஒரு 100-136 ஸ்மிருதிகள் இருப்பதாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணிக்கையிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதில் ரொம்ப சிறப்பாக அவர்கள்
குறிப்பிட்டு சொல்லுவது என்று சொன்னால் அவர்களுக்கு அது சிறப்பாக தெரிகிறது, நமக்கு அது புன்மையாக தெரிகின்றது. இந்திய மக்கள் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதுதான் சமயங்களினுடைய அடிப்படை. இந்த அதாவது சனாதனத்தை பற்றி பேசுகின்ற போது ஒருவர், இந்த வலை ஒளியிலே யூடியூபிலே பேசுகின்ற ஒருவர், பல இடங்களிலே அவர் அதிகமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற போது, போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இதில் நம்பிக்கை இல்லாதவன் சனாதனி அல்ல என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவியை நம்புகின்றவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். சமண மதத்திற்கும் பௌத்த மதத்திற்கும் உரிய கோட்பாடு அது. அவங்க கடவுளை நம்பவில்லை, ஆனால் பிறவி சுழற்சியை நம்புகின்றார்கள். ஆக இந்த பிறவி சுழற்சி வருகின்ற போது பிறவி சுழற்சிக்கு மூல காரணம் கர்மம், கர்மத்திற்கு மூல காரணம் பிறப்பு. இப்படி நீங்கள் ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுடைய கர்மத்துக்கு ஏற்க இன்னொரு பிறவியை எடுக்கிறான். அப்போது முதலாவது மனிதன் எப்படி பிறந்தான்? அவன் எந்த கர்மத்திற்கு உட்பட்டு அவன் அப்படி பிறந்தான்? அவன் தான் முதல் மனிதனாக சொல்லப்படுகின்ற போது அவன் பிறவி எடுப்பதற்கு, பிறவி சுழற்சியிலே அகப்படுவதற்கு என்ன காரணம்? இந்திய தரிசனங்களிலும் சரி, இந்திய மதங்களிலும் சரி, இதற்கு பதில் இல்லை. சமண மதத்தில் பதில் கிடையாது, பௌத்த மதத்தில் பதில் கிடையாது. வேறு ஒரு மதத்தில் இருக்கின்ற ஒரு கோட்பாட்டை இந்து மதத்திற்கு உரியது, அந்த இந்து மதம்தான் சனாதனம் என்பதாக சொல்லுவதெல்லாம் கேலி கூத்தாக அமைந்து விடுகின்றது. அப்போது போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி என்று சொல்லுகின்ற போது இந்த பிராமணர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள். அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன இந்த பாடல், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். அப்போது கடவுளை விட உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பிராமணர்கள். இப்போ நான் சொல்லுவது இந்த பிராமணர்களை மட்டம் தட்டுவதற்காகவோ அல்லது அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவோ நான் பேசவில்லை. இவையெல்லாம் இந்திய மதங்களில், இந்தியர்களுடைய எழுத்துக்களில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்துக்கள். இவையெல்லாம் சமத்துவத்தை சீரழிக்கின்ற கருத்துக்கள், சகோதரத்துவத்தை சீரழிக்கின்ற கருத்துகள். அதுக்கப்புறமா விடுதலை, சுதந்திரம், இந்த மூன்றும் தானே இந்திய நாட்டினுடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஊன்றுகோலாக தூண்களாக அமைந்திருக்கின்றன. இவைகளை எல்லாம் உடைக்கின்ற நிலையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்போது பிராமணர்களுக்கு ஏற்றம் கொடுப்பதற்காகவே ஜெய்மினி தன்னுடைய சூத்திரத்தை அவர் எழுதுகின்றார் என்பதாக நான் முந்தைய பகுதியிலே நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருந்தேன். இந்த வேதங்கள் எல்லாமே கடவுளால் அது எழுதப்படவில்லை என்பதுதான் சைமனியனுடைய அடிப்படை. ஆகையினால அதை அவருடைய நூலில் அவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து தான் இங்கே பின்னால் புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போது இன்னும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். வேதாந்தத்திற்கு உரை எழுதிய சங்கரர், ஆதி சங்கரர், அவர் அதை பற்றி எழுதுகின்ற போது நிறைய அதிகமாக எழுதியிருக்கிறார். அது எழுதியிருக்கிறதுல ஒன்று அகம் பிரம்மாஸ்மி. இதற்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம் என்ன? நானே கடவுள். நானே கடவுள் என்று யார் தன்னை உணர்கின்றானோ அவனுக்கு விடுதலை கிடைக்கின்றது என்பதாக அவர் எழுதுகின்றார். அப்போது இந்த அகம் பிரம்மாஸ்மி என்பது நானே கடவுள் என்று சொல்லுவது பிறப்பினால் வருகின்ற பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், அதுக்கப்புறம் பஞ்சமன். இதில் முதலாவது நிலையில் இருக்கின்றவர் பிராமணர்கள். அப்போது இந்த நிலையில் நான் என்னை கடவுள் என்பதாக எப்பொழுது உணர்கிறேனோ, இது யாருக்கு அவர் எழுதி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் நானே கடவுள் என்பதாக சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள் என்பதாக பிரம்மசூத்திரத்திற்கு அவர் எழுதுகின்ற உரைகள். அதுக்கப்புறமாக ஏராளமான உபநிடதங்களுக்கு அவர் எழுதி வைத்திருக்கின்ற அந்த உரைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஓரளவு அவை எல்லாவற்றையுமே பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஆதிசங்கரர் என்பவர் பௌத்த சமய கருத்துக்களை உள்வாங்கி அதை அவர் விளக்கம் வேதாந்தத்திற்கு எழுதுகின்றார்.
அதனால தான் அவருக்கு பிரசன்ன பௌத்தர் என்பதாக பெயர் வருகின்றது. பௌத்த மதத்தினுடைய போர்வையை போர்த்தி கொண்டு வேதாந்தி என்பதாக தன்னை அவர் அவர் வேதாந்தியே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான் ஆதிசங்கரர் என்பதாக என்னுடைய நூலிலே நான் அதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய நூலை நீங்கள் படிக்க வேண்டும். அறுவகை தரிசனங்களும் தமிழர் சமயமும், கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் அடங்கி இருக்கின்ற ஒரு பெரிய நூல், பெரிய ஆய்வேடாக அது அமைந்ததை அதை நூலாக நான் ஆக்கி கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விலை 350 ரூபாய். அஞ்சலில் பெற வேண்டும் என்று சொன்னால் 400 ரூபாய் நீங்கள் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளலாம். சமஸ்கிருத மொழியினுடைய வரலாறு அது எப்படியெல்லாம் அது சொல்லப்படுகிறது. கிபி 2வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் சமஸ்கிருதமே வருகிறது. இதை பற்றிய கருத்துக்கள் அதில் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறமா தமிழர் சமயம் என்று சொல்லுகின்ற சைவம் வைணவம், இதற்கும் ஆரியர்களுடைய வேதங்களுக்கும் அவர்களுடைய மிருதிகளுக்கும் அவர்களுடைய தர்ம சூத்திரங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. தமிழர்கள் தனித்துவம் உடையவர்கள். தமிழர்களுடைய சமயம் இந்திய நாட்டிலே விடுதலையை தருகின்ற சமயம். தமிழருடைய சமயம் சமத்துவத்தை போதிக்கின்ற சமயம். ஆரியர்களைப் போல இவர்களெல்லாம் இந்திய நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் அல்ல அப்படிங்கிறத நிறைய பேர் அவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த வேதங்கள் அவர்கள் மூலமாக வைத்து கொண்டு இந்து மதம் என்பதற்கு இதுதான் அடிப்படை என்பதாக சொல்லுகின்றது. இந்து மதத்திற்கும் தமிழர் சமயத்திற்கும் தொடர்பு இல்லை. தமிழர் சமயம் என்று சொல்லுகின்ற போது சைவம் வைணவம். இதற்கு மேலாக இவர்கள் வேற பல சிறு சிறு தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வந்தவர்கள். முன்னோர்களை வழிபட்டு வந்தவர்கள். செத்து போனவங்களை அவங்க வழிபட்டு கொண்டு வந்தவர்கள். ஆகையினால் அவர்களுக்கும் இந்த ஆன்மீக விடுதலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்திய நாட்டு மக்கள் ஆன்மீக விடுதலையை பெற்றுவிடக்கூடாது, சமூக விடுதலையை பெற்றுவிடக்கூடாது, சமுதாய விடுதலையை அவர்கள் பெற்றுவிடக்கூடாது, பொருளாதார விடுதலையை அவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கருத்துக்கள் மறுபடியுமாக தலை தூக்குகின்றன. இதற்கு சனாதன பிராமணர்கள் மூல காரணமாக இருந்து வந்திருக்கிறார்கள். இனி வருகின்ற சமுதாயம், இன்னும் வருகின்ற சந்ததி அவற்றை எல்லாவற்றையுமே புறந்தள்ளிவிட்டு இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சமம், அனைவரும் சகோதரர், அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு என்கின்ற உணர்வோடு இவர்கள் பயணிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்திய நாட்டின் மக்களுக்கு சரியான ஒரு ஆன்மீக விடுதலை கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை இன்றைக்கு இதோடு முடிக்கின்றேன். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.